வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம புதினா சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நல்லா கமகமன் வாசனையோட நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிய விட்டு நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். பொன்னிறமாக மாறும், நல்லா பொரிஞ்சு அந்த அளவுக்கு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்குவோம். இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்லா பொரியணும், படப்படன்னு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் லைட்டாக நிறம் மாறி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கணும் இந்த எள்ளை. இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது. பொரிஞ்சு நல்லா நிறம் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இது நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். மற்ற பொருளாக நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. இப்போ மிளகாய் வதங்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 3 தக்காளி பழம் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன், மீடியம் சைஸில் உள்ளது. புதினா தக்காளி சட்னி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். 3 தக்காளி பழம், அப்புறம் 4-5 பூண்டு. தக்காளி பழம் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும் இந்த சட்னிக்கு, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா அலசிட்டு தண்ணிலாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். புதினா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினாவை நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. தக்காளி புதினா எல்லாமே நல்லா வதங்கி வரணும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கம்மியாகிடும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம செஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை ஆற வச்சு எடுத்துக்கிட்டு சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து எள்ளை சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்குங்க. எள்ளை நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ எள்ளை அரைச்சிட்டு வந்துட்டேன். இதிலேயே நம்ம வதக்கி வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், புதினா, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த சட்னிக்கு ஒரு சின்ன துண்டு புளி வச்சுக்குங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இதில் தண்ணிலாம் ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் இந்த சட்னி நல்லாயிருக்கும், இல்லை இது போல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி கழுவியும் சேர்த்துக்குவோம். இப்போ சட்னி நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம. அவ்வளோதான், நம்மளோட புதினா சட்னி ரொம்ப அருமையாக ரெடி ஆகிட்டு பாருங்கள். நல்ல வாசனையாக இருக்குங்க அந்த எள்ளு சேர்த்ததுனால. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு தாளிப்பு பேன் வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. நல்லா பொரிஞ்சு செவந்து வரணும். கடுகு பொரிஞ்சால் தான் சட்னி நல்லா மணமாக இருக்கும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பை சட்னி கூட சேர்த்து நல்லா கலந்து எடுத்தோம்னா கமகமன் வாசனையோட நம்மளோட புதினா சட்னி ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம். நீங்களும் இந்த புதினா சட்னியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.